ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம கன்வெர்ட் யூனிட்ஸ் அப்படின்ற எக்சர்சைஸ் தான் பண்ண போறோம். ஸோ, அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ, லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம் பேசிக்கா. ஸோ, டெசிமல் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் யூசிங் 10, 100 அண்ட் 1000 தான் பார்த்தோம். ஸோ, அந்த வீடியோ பார்க்கலன்னா, அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ, இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கன்வெர்ட் யூனிட்ஸ் எக்சர்சைஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபில் இன் த டேபிள் டு கன்வெர்ட் த யூனிட்ஸ் ஆஃப் மெஷர் ஃப்ரம் சென்டிமீட்டர்ஸ் டு மீட்டர்ஸ் ஆர் மீட்டர்ஸ் டு சென்டிமீட்டர்ஸ். ஸோ, அதான் கேட்டிருக்கான். ஸோ, சம்டைம்ஸ் மீட்டர் குடுத்துட்டு சென்டிமீட்டர் கேட்பான். இல்ல சென்டிமீட்டர் குடுத்துட்டு மீட்டர் கேட்பான். ஸோ, அதான் நீங்க பண்ணணும். ஸோ, இது பேசிக்கா அந்த பிளாங்க் எடுத்து ஃபில் பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ, ஃபர்ஸ்ட் அவன் என்ன குடுத்திருக்கான்னா, 1 மீட்டர் இஸ் 100 சென்டிமீட்டர்ஸ்ன்னு குடுத்துட்டான். அது நமக்கே தெரியும். ஸோ, 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டூ 100 சென்டிமீட்டர்ஸ். அப்புறம் பேசிக்கா இந்த ஒரு சில யூனிட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு நான் போயிடுறேன் ஸ்ட்ரெயிட்டா. ஸோ, கிலோனா 1000 இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ, கிலோனா 1000 இது பேசிக்கா தெரியணும். அப்புறம் ஹெக்டோ, டெக்காலாம் தேவையில்ல. டெசியும் தேவையில்ல. சென்டினா 1/100 இதுவும் தெரியணும். மில்லினா 1/1000 இது தெரிஞ்சா போதும். இந்த 3 விஷயம் தெரிஞ்சா போதும். இது, இது, அப்புறம் இது. ஸோ பேசிக்கா அதுக்கு தகுந்தபடி நீங்க சஃபிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். கிலோகிராம்னா 1000 கிராம்ஸ், சென்டிகிராம்னா 1/100 ஆஃப் கிராம், மில்லிகிராம்னா 1/1000 ஆஃப் கிராம். அந்த மாதிரி நீங்க சஃபிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்ராப்ரியேட்டா சஃபிக்ஸ் ஆட் பண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். எல்ஹெச்எஸ்ல என்ன சஃபிக்ஸ் ஆட் பண்றீங்களோ அதே சஃபிக்ஸா ஆர்ஹெச்எஸ்ல ஆட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் அது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 மீட்டர் இஸ் 100 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு மெனி மீட்டர்ஸ் இஸ் 170 சென்டிமீட்டர்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் மார்க்கை பேசிக்காக நீங்கள் ஃபில் பண்ணணும். ஹவு மெனி சென்டிமீட்டர்ஸ் இஸ் 170 இல்லை ஹவு மெனி மீட்டர்ஸ் இஸ் 170 சென்டிமீட்டர்ஸ். ஸோ என்ன பண்ணலாம்னா ஒரு சென்டிமீட்டரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஸோ 1 சென்டிமீட்டர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இங்கே போத் சைட்ஸ் 100ஆல் டிவைட் பண்ணுங்க. இப்போ 100/100னா 1 சென்டிமீட்டர்னு வரும். ஸோ இங்கே வந்து 1 சென்டிமீட்டர் வந்துருச்சு. இங்கே 1/100th ஆஃப் மீட்டர்னு வருது. ஸோ பேசிக் ஆன்சர் என்ன 1/100th ஆஃப் மீட்டர் இஸ் நத்திங் பட் 1 சென்டிமீட்டர்ஸ். ஸோ பேசிக்கா இந்த மாதிரிலாம் நீங்க மேனிபுலேட் பண்ணலாம். ஈக்குவேஷன் நீங்க எல்ஹெச்எஸ்ல என்ன பண்றீங்களோ அதே மேனிபுலேஷனை நீங்க ஆர்ஹெச்எஸ்ல பண்ணீங்கன்னா அது பேலன்ஸ்டா தான் இருக்கும் ஈக்குவேஷன். ஸோ அந்த பேசிக் ஜென்ரல் ரூல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் தெரிலனா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்ன வீடியோனா ஹவு டு சால்வ் வெரி சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ என் யூடியூப் சேனல்ல பாருங்க. பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிச்சிடலாம். இது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ இதை அழிச்சிடுறேன். இதை அழிச்சிட்டு இங்கே கிளியராக எழுதிடுறேன். 1/100th ஆஃப் மீட்டர் இஸ் நத்திங் பட் 1 சென்டிமீட்டர் அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் இது தெரிஞ்சிருச்சுன்னா இங்கே போத் சைட்ஸ் நீங்கள் 170ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்னா 170 சென்டிமீட்டர்ஸ் இஸ் நத்திங் பட் 170 சென்டிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 170/100 மீட்டர்ஸ்னு வரும். அவ்வளோ. ஸோ இதான் ஆன்சர். ஸோ இங்கே ஸ்லோவாக நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்கன்னா 1.7 வருது. நம்ம ஏற்கனவே டெசிமல் கேல்குலேஷன் பார்த்துருக்கோம் போன வீடியோவில். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இது புரியலனா ஸோ ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 170 சென்டிமீட்டர்ஸ் இஸ் நத்திங் பட் 1.7 மீட்டர்ஸ் அவ்வளோதான். இது கொஸ்டின் மார்க் எடுத்துட்டு 1.7 போட்டிருக்காங்க. மீட்டர்ஸ் ஏற்கனவே இங்கே கொடுத்துட்டோம். ஸோ மீட்டர்னு எழுத தேவையில்ல. ஸோ இப்போ நம்ம இந்த பிளாங்க் ஃபில் பண்ணலாம். ஸோ இந்த பிளாங்க்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதாவது 11 மீட்டர்ஸ் எவ்வளோ சென்டிமீட்டர்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹவு மெனி சென்டிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 11 மீட்டர்ஸ்னு கேட்டிருக்கான். ஸோ அதை எப்படி போடலாம்? ஸோ 11 மீட்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி சென்டிமீட்டர்ஸ்னு கேட்டிருக்கான். அவ்வளோதான். ஸோ ஹவு மெனி சென்டிமீட்டர்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் மார்க் பதிலாக என்ன பண்ணலாம் நம்ம? ஸோ 1 மீட்டர்னா என்ன? 1 மீட்டர் இஸ் நத்திங் பட் 100 சென்டிமீட்டர்ஸ். ஸோ போத் சைட்ஸ் நீங்கள் 11ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷன் நீங்கள் தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக நீங்கள் மேனிபுலேட் பண்ணலாம். இந்த 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்ற ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அதுலேருந்து ஈஸியாக இதை டெரைவ் பண்ணிடலாம். 11 மீட்டர்ஸ்ன்றது எவ்வளோ சென்டிமீட்டர் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். பேசிக்காக இந்த 1 மீட்டர் எப்படி 11ஆக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அவ்வளோதான். ஸோ அதையும் நீங்கள் பேசிக்காக போத் சைட்ஸ் நீங்கள் 11ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இங்கே 11 கிடச்சிடும். 11 மீட்டர்ஸ்னு கிடச்சிடும். இங்கே அதுக்கான அப்ராப்ரியேட் ஆன்சர் கிடச்சிடும். அவ்வளோதான். ஸோ 11 meters is nothing but 100 into 11 centimeters, which is nothing but 1100 centimeters. அவ்வளோதான். முடிஞ்சிருச்சு பேசிக்கா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே 1100ன்னு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். 1100 சென்டிமீட்டர்ஸ். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். இப்போ செகண்ட் கொஸ்டின் பண்ணலாம். இந்த லென்த் இதுவும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர்ஸ், 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர்ஸ், 1 மீட்டர்னா 1000 மில்லிமீட்டர்ஸ், 1 சென்டிமீட்டர்னா 10 மில்லிமீட்டர்ஸ். பேசிக் யூனிட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லது. அப்புறம் 1 கிலோகிராம்னா 1000 கிராம்ஸ், 1 கிராம்னா 1000 மில்லிகிராம்ஸ், 1 கிலோ லிட்டர்னா 1000 லிட்டர்ஸ், 1 லிட்டர்னா 1000 ml. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டா இந்த கொஸ்டின்ல கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம். டக்கு டக்குன்னு போட்டுடலாம் அவ்வளோதான். ஸோ கன்வெர்ட் 1900 சென்டிமீட்டர்ஸ் டு மீட்டர்ஸ். ஸோ இப்போ மீட்டர் டு சென்டிமீட்டர் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? ஸோ 1 மீட்டர் இஸ் நத்திங் பட் 100 சென்டிமீட்டர்ஸ். 100 சென்டிமீட்டர்ஸ். போத் சைட்ஸ் 100 சென்டிமீட்டர்ஸ். போத் சைட்ஸ் நீங்கள் 100ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு சென்டிமீட்டரோட வேல்யூ கிடச்சிடும். அது ஏற்கனவே நம்ம பண்ணிட்டோம். ஸோ 1/100th ஆஃப் மீட்டர் இஸ் நத்திங் பட் 1 centimeter. இது 100/100 is nothing but 1.
ஸோ 1 சென்டிமீட்டர் இஸ் நத்திங் பட் 1/100th ஆஃப் மீட்டர். ஸோ 1900 சென்டிமீட்டர் எவ்வளோ வரும்? ஸோ பேசிக்காக இந்த சென்டிமீட்டருக்கு பதிலாக நீங்கள் 1/100th ஆஃப் மீட்டர்னு எழுதிடலாம். ஸோ 1900 சென்டிமீட்டர்ஸ்னு இருக்குல்ல இதை, இதுக்கு பதிலாக நீங்கள் 1/100th ஆஃப் மீட்டர்னு எழுதிக்கலாம். ஆமாம். ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 1900 இன்ட்டு 1/100 மீட்டர், அவ்வளோதான். 1900 இன்ட்டு 1/100 இது மீட்டர்ஸ், அவ்வளோ மீட்டர்ஸ்ன்னு யூனிட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த 1900 எப்படி எழுதலாம்னா 19 இன்ட்டு 100 இன்ட்டு 1/100ன்னு எழுதலாம். ஸோ இந்த 100 கேன்சல் ஆகிடும், ஏன்னா டிவைட் பண்ணுறோம் பேசிக்காக. ஸோ 19 மீட்டர்ஸ் தான் ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் 19 மீட்டர்ஸ், அவ்வளோதான். இப்போ தேர்ட் கொஸ்டின் போனால், fill in the table to convert the units of measure from kilograms to grams or grams to kilograms. பேசிக்காக இதே மாதிரி தான், இந்த பேட்டர்ன் மாதிரி தான். என்ன அதில் மீட்டர் டு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீட்டர் டு சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் மீட்டர்னு கொடுத்துருக்கான். இதில் கிலோகிராம்ஸ் டு கிராம்ஸ், கிராம்ஸ் டு கிலோகிராம்ஸ்னு கொடுத்துருக்கான். ஸோ ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா 1 kg is 1000 கிராம்ஸ். ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 kilogram is 1000 grams. எழுதிடுறாங்கன்னா 1 kg இஸ் நத்திங் பட் 1000 grams, அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் இது தெரிஞ்சிச்சுன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஷின் சால்வ் பண்ணால். ஸோ அது கொடுத்துட்டாங்க. ஸோ 0.029 கிராம்ஸ் எவ்வளோன்னு கேட்குறான். ஸோ பேசிக்காக இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷன் வச்சு நீங்கள் அதை மேனிபுலேட் பண்ண இந்த ஆன்சர்லாம் கிடச்சிடும். ஸோ 1 kg இஸ் நத்திங் பட் 1000 grams. 1000 grams. 1 kilograms வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா 0.029 kilograms இஸ் எவ்வளோ கிராம்ஸ்ன்னு கேட்டிருக்கான். ஸோ 0.029 kilogramsனால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்களா, 0.029 போத் சைட்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்களா. 0.029 0.029 என்ன அர்த்தம்? 29 divided by 1 2 3 3 புள்ளி தள்ளி வைக்கணும். அதாவது சப்போஸ் இப்படி இருக்கும், 29 divided by 1000 நினைக்கிறேன், 1000. அதுதான் 0.029 மீனிங்கே அதான் பேசிக்காக. 0.029 மீனிங் என்னன்னா 0.029னா நத்திங் பட் 29/1000. 29/1000 இஸ் நத்திங் பட் 0.029. இதெல்லாம் நம்ம பழைய வீடியோலேயே பார்த்துருக்கோம். எந்த வீடியோன்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எல்லாம் படித்தோம். ஸோ டெசிமல் டிவிஷன் எப்படி பண்ணணுன்றதை படித்தோம். ஸோ சப்போஸ் இந்த கணக்கு புரியலன்னா இந்த வீடியோ பாருங்கள். ஸோ புரிஞ்சிடும். அப்படின்னா பழைய வீடியோ பார்த்தா புரிஞ்சிடும் பேசிக்காக இது எப்படி பண்ணணுன்றது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் 0.029 வந்து 29/1000 எழுதிட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஸோ போத் சைட்ஸ் நீங்கள் 0.029 மல்டிப்ளை பண்ணிட்டீங்க, இட்ஸ் இஸ் நத்திங் பட் 29/1000. ஸோ 29/1000 kgs இஸ் நத்திங் பட் 1000 into 0.29/1000. ஸோ 1000 into 29/1000. ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 29/1000 kilograms இஸ் நத்திங் பட் 29 grams. அவ்வளோதான், இது தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா இதை அழிச்சு தான் கொஞ்சம் குழப்பிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல நீங்கள் 29 கிராம்ஸ்ன்னு போடணும். இல்லை ஆக்சுவலாக என்ன பிரச்சனை, ஆமாம் நீங்கள் 29 கிராம்ஸ்ன்னு போடணும் இந்த இடத்துல, அவ்வளோதான். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா நீங்கள் 29/1000 kilograms எழுதிக்கலாம். இட்ஸ் இஸ் நத்திங் பட் 29 grams, அவ்வளோதான். 29 grams. கிராம்ஸ்ன்னு கூட எழுத தேவையில்ல. ஸோ 29 grams, அவ்வளோதான். ஸோ 32 grams எவ்வளோ கிலோகிராம்ஸ்ன்னு கேட்டிருக்கான் ஃபைனலாக. ஸோ அது மட்டும் எழுதிட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ 32 grams எவ்வளோ கிலோகிராம்ஸ். ஸோ 1 கிராம் எவ்வளோ யூனிட் வரும் உங்களுக்கு. 1 kilogram இஸ் நத்திங் பட், இல்லை 1 கிராம் எவ்வளோன்னு வரும்னு கேட்குறான். 1 கிராம் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோகிராமில் எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம் இந்த கொஷினை. ஸோ இதை போத் சைட்ஸ் நீங்கள் 1000 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ 1 kg இஸ் நத்திங் பட் 1000 grams. 1000 grams. போத் சைட்ஸ் 1000 டிவைட் பண்ணுங்க. 1000 டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா உங்களுக்கு 1/1000th of a kg இஸ் நத்திங் பட் 1 gram, அவ்வளோதான். ஸோ போத் சைட்ஸ் இப்போ இந்த ஈக்குவேஷனை போத் சைட்ஸ் நீங்கள் 32 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 32 grams இஸ் நத்திங் பட் 32 grams இஸ் நத்திங் பட் 32/1000 kilograms, அவ்வளோதான். 32/1000 kilograms. இதோட ப்ரிசைஸான ஆன்சர் என்ன வரும்னா, அதாவது 32 தாண்டி ஒரு 2 0 போட்டு நீங்கள் புள்ளி வைக்கணும். 32/1000 1 2 3 3 புள்ளி தள்ளி வைக்கணும். ஸோ இங்கே ஒரு 0 போட்டு இங்கே ஒரு புள்ளி வச்சு இப்படி வரும். ஸோ ஆன்சர் இதுதான் வரும். ஸோ ஆன்சர் வந்து 0.032ன்னு வரும் கிராம்ஸ், அவ்வளோதான். இல்லை கிலோகிராம்ஸ், சாரி கிலோகிராம்ஸ், அவ்வளோதான். ஸோ இதான் ஆன்சர். ஸோ 32/1000 நீங்கள் இப்படி எழுதிக்கலாம், 0.032ன்னு எழுதிக்கலாம். ஸோ அதோட இந்த தேர்ட் கொஷினும் முடிஞ்சிச்சு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன முடிச்சிருக்கோம்னா கன்வெர்ட் யூனிட்ஸ் எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் கொஷின் முடிச்சிட்டோம், செகண்ட் கொஷின் முடிச்சிட்டோம், அப்புறம் தேர்ட் கொஷின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா ஃபோர்த் கொஷின் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதே எக்ஸசைஸ்லேருந்து. ஸோ இது எல்லாமே எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் தான், டெக்ஸ்ட் புக்கில் இல்லாத எக்ஸசைஸ் நானே எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறேன்.
ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.